கண்டிப்பா சுபாஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷி ஷாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கூட்டணி கட்சி தலைவர்களோட முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைப்பது தொடர்பாக இந்த ஆலோசனை மேற்கொண்டதா சொல்லப்படுது. உங்களுடைய முதல் கட்ட பார்வை? ஒரு கூட்டணியை திறம்பட நடத்துவதிலே திரு ஸ்டாலின் அவர்கள் சாதுரியமாக செயல்படுகிறார். சில இடங்களிலே அவர் கலைஞரை விட கூட அவுட்ஸ்டாண்டிங் என்றுதான் சொல்ல வேண்டும். இத்தனை வருடங்களாக ஒரே கூட்டணியை மெயின்டைன் செய்வது இன்றைய வாக்கரசியல் ரொம்ப ரொம்ப கடினம். ஏனென்றால் கூட்டணி கட்சிகளுக்கு அபிலாஷைகள் ஜாஸ்தி, ஆசைகள் பெருகிக் கொண்டே போகும். அதிக சீட்டுகள் வேண்டும், வசதியான இடங்கள் வேண்டும். இப்படி கூட்டணி கட்சிகளை எல்லா முடிவுகளுக்கும் அரவணைத்து செல்கிறார். ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தால், உதாரணமாக வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் யாரை ஆதரிக்க வேண்டும், இந்த முடிவு எடுப்பதற்கு கூட்டணி கட்சிகளை கன்சல்ட் செய்கிறார். கூட்டணி கட்சிகளின் பலத்தை விட திமுகவின் பலம் மிக அதிகம் என்றாலும் அந்த ஆலோசனை கன்சல்டேஷன் ப்ராசஸ் அது நடப்பு அரசியலில் புதிய கூட்டணி கட்சிகள் வரவிருக்கின்றன. பழைய கூட்டணி கட்சிகளிலே முணுமுணுப்பு வரக்கூடாது. காரணம், இருக்கிற 234 சீட்டு அதுல திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் இடங்கள் குறைந்து விடக்கூடாது, அதிகமாக கேட்பார்கள். இவ்வளவு விஷயங்களையும் மனதில் கொண்டுதான் கூட்டணி கட்சிகளை கண்டிப்பாக உள்ளே சேர்ப்பதிலே பழைய கட்சிகளிடையே அதிருப்தி ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறார். அரசியலிலே வெற்றி பெறுவதற்கு புதியவர்களை ஈர்க்க வேண்டும், அதே நேரத்தில் பழையவர்கள் நீங்காத வண்ணமும் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை மிக கவனமாக கையாளுகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். தேமுதிக வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். விஜயகாந்த் படத்தை பேனரில் வைத்து தமிழக வெற்றி கழகம் மாநாடு ஏற்பாடுகளை செய்வதை கண்டிப்பாக தேமுதிக ரசிக்காது. ஏற்கனவே பிரேமலதா அவர்கள் அதற்கான எச்சரிக்கையும் கொடுத்து விட்டார் பல தினங்களுக்கு முன்பே, விஜயகாந்த் படத்தை அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாது என்று. இதெல்லாம் தாவே கட்சிகள் போக விஷயங்களாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி என்றால் அவை திமுகவுக்கு இயல்பாக வர வேண்டும். அதிமுகவுக்கு போவதாக தெரியவில்லை. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பாரதிய ஜனதா இருப்பதால் அந்த இடத்துல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராகவும் கூட்டணி கட்சியின் தலைவராகவும் இந்தியா கூட்டணியின் தமிழக தலைவராகவும் திறம்பட செயல்படுகிறார் என்பதுதான் எனது பார்வை. இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ஷாம்.